இந்த வீடியோவில் 2024 நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ நடக்கிற குரூப் 4 சிலபஸும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சிலபஸும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும், அதுதான் கரெக்டாக இருக்கும். சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். இரு பொருள் தருக. தலை அப்படின்னா நம்மளோட தலை, அதனால சிரம். இன்னொன்று என்ன, தலைனா முதன்மை அமைச்சர். தலைவர்னு ஏன் சொல்கிறாங்களா, முதன்மை அமைச்சர், அதனால தான். அடுத்து இரு பொருள் தருக. நிறை அப்படின்னா சால்பு எடை. சால்பு எடைங்கிறது தான் நிறைக்கான மீனிங். இன்னும் நிறைக்கு வந்து மேன்மைன்னு இன்னொரு பொருள் இருக்குது. சால்பு எடை. கொடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் இருக்குது திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் வந்து இருக்கிறது பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரம் என அழைக்கப்படுகிறது. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாளையங்கோட்டை. அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எதுனா பாளையங்கோட்டை. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் என்ன அமைஞ்சிருக்குன்னா திருநெல்வேலி. பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் அமைஞ்சிருக்கு. பாளையங்கோட்டை வந்து கிழக்கு கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை எதுனா கல்வி நிலையங்கள் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுது திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் சொல்கிறாங்க. அடுத்து 9th கொஷின், சொல் பொருள் பொருத்துக. அழுவம் வங்கம் அப்படிங்கிறது வந்துட்டு பெயர் திரிச்சொல். அழுவம் வங்கம் அப்படிங்கிறது வந்து பெயர் திரிச்சொல். அழுவம் வங்கம். இயம்பினான் பயின்றான் அப்படிங்கிறது வந்துட்டு பேசுறது, அப்போ வினை திரிச்சொல் அது. அழுவம்னா கடல், வங்கம்னா கப்பல். அன்னமானங்கிறது இடைத்திரிச்சொல். அன்னமான அப்படிங்கிறது இடைத்திரிச்சொல். கூர்களி அப்படிங்கிறது உரித்திரிச்சொல். சொல்லும் பொருளும். தீர்வன அப்படின்னா தீர்வன அப்படிங்கிறது நீங்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல். ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. தீர்வன அப்படின்னா நீங்குபவை, உபசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு, திறத்தனா தன்மையுடையன. அடுத்தது 11th கொஷின், சரியான தொடரை தேர்ந்தெடு. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இது வந்து கரெக்டாக எது இருக்குது பார்த்துட்டோம்னா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மித்தெல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருப்பாங்க, இது நம்ம ரீட் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். சரியான தொடரை தேர்ந்தெடு. இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். மித்தெல்லாமே மாற்றி இருக்கும், ரீட் பண்ணால் தெரியும். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். பொருத்தமான பன்மை விகுதிகளை தேர்ந்தெடு. பானா பாக்கள், கரெக்ட். ஈ அப்படின்னா ஈக்கள், கரெக்ட். கா அப்படின்னா வந்துட்டு காக்கள் கிடையாது, அது தப்பு. மடு அப்படின்னா மடுக்கள் கிடையாது, அதுவும் தப்பு. அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பானா பாக்கள், ஈனா ஈக்கள். ஆடிட்டர் அப்படின்னா யாருன்னா பட்டய கணக்கர். கூற்று காரணம் சரியா தவறான்னு பார்க்க சொல்கிறாங்க. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. செகண்ட் கூற்று காரணம் வந்து தவறு, கூற்று வந்து சரி. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருத்துளைகள் ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது.
1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு கருத்துளை ஆகியவை பற்றி அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. இது அடுத்து வர எக்ஸாமில் கூட கேட்கலாம். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதிய நூல் இதுன்னு கேட்கலாம். காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிறது எத்தனை மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க? 40 மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. எப்போ வெளியிட்டாங்க? 1988 வெளியிட்டிருக்காங்க. இதில் எதை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பெருவெடிப்பு கருத்துளை அதை பற்றி இருக்குது. 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான புத்தகம் எதுன்னு கேட்கலாம். காலத்தின் சுருக்கமான வரலாறு. ஆப்ஷன் ஏ ஆன்சர் தான் கரெக்ட். அடுத்தது பின்வருவனவற்றுள் சரியான வினை மரபோடு இணைத்துக. முடை அப்படிங்கிறது கூடையை தான் முடைவாங்க. கூடை முடை. பால் பருகுவாங்க. இலையை பறிப்பாங்க. அடுத்தது இதே கூரையை என்ன பண்ணுவாங்கன்னா வேய்வாங்க. சொற்களை இணைத்து புதியது. குயில் என்ன பண்ணும்? கூவும். குயில் அகவாது, கூவும். மயில் தான் அகவும். புறா குணுகும். கிளி பேசும். பேசும். புறா குணுகும். மயில் தான் அகவும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏன்னா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும். மேலும் 2 நாட்கள். ரீட் பண்ணோம்னா மேலும் தான் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மரம் கூட்டல் வேர் மரவேர். நாட்டுப்புறம் கூட்டல் பாடல் நாட்டுப்புறப் பாடல். பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை எழுதுக. பேச்சு வழக்கு. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இன்றைக்கு காலையில் குளம்பி நீர் குடித்தேன். தேநீர் அப்படின்னா டீ. தேநீர் அப்படின்னா டீ. குளம்பி நீர் அப்படின்னா காஃபி. குளம்பி நீர் அப்படின்னா காஃபி. இன்றைக்கு காலையில் குளம்பி நீர் குடித்தேன். நிறுத்தக்குறிகளை எடுத்து. ஓ அப்படிங்கும்போது அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாட்டி சோகப்படுறதுக்கெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். அப்போ ஓக்கு பக்கத்தில் என்ன வரணும்னா ஆச்சரியக்குறி வரும். என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதனால் ஆப்ஷன் ஏ. ஊர் பெயரின் மறுவை சொல்கிறதுனா மயிலாப்பூர் மயிலை. தஞ்சாவூருக்கு தஞ்சை. ஒஞ்சி அப்படின்னா என்னென்னா ஒன்று. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை சொல்லுங்க. ஒஞ்சி அப்படின்னா ஒன்று. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என கூறுவது இனமொழி விடை. இப்போ உனக்கு நான் பாடத் தெரியுமான்னு கேட்டால் தெரியும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆடத் தெரியும் அப்படின்னு வேற ஒரு பதில் சொல்கிறோம்ல, அது அவங்க சொல்கிறதுக்கு இல்லாமல் வேற ஒன்று சொல்கிறோம்ல, அதுதான் இனமொழி விடை. இதே நீ சமைப்பாயா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிட தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுவும் கூட இனமொழி விடை தான். உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் வர்றதுக்கு சொல்கிறது. இப்போ உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, வாய் வலிக்கும் நடக்க போகிறத சொல்கிற. பாடுனா வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல ஃப்யூச்சரில், அது உருவது கூறல். இதே உற்றது உரைத்தல் அப்படின்னா உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு வாய் வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ நடக்கிறத சொல்கிறோம்ல, அது உற்றது உரைத்தல். வினா எதிர் வினாதல் விடைனா உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டால் பாடாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது வினா எதிர் வினாதல் விடை. கலைச்சொல்லின் பொருளறிதல். டிசீஸ் அப்படின்னா நோய். சைடு எஃபெக்ட்ஸ்னால் பக்க விளைவு. ஜீன் அப்படின்னா மரபணு. அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. செயப்பாட்டு வினை தொடரை கண்டறி. செயப்பாட்டு வினை பட்டது, ஆயிற்று, போயிற்று இதெல்லாம் வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை. இப்போ கோவலன் கொலை உண்டான் அப்படின்னா அதுவும் செயப்பாட்டு வினை தான். இது கேட்டிருக்காங்க. கோவலன் கொலை உண்டான் அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை. பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தன்வினை தொடரை கண்டறிக. பதவியை விட்டு விலக்கப்பட்டான். இதை சொன்னோம்ல, பட்டான் பட்டது இதெல்லாம் வந்துச்சுனாலே செயப்பாட்டு வினை. அப்போ ஏவும் பியும் செயப்பாட்டு வினை. பதவியை விட்டு நீக்கினான் அப்படிங்கிறது பிறவினை. ஏன்னா அவன் நீக்கினான்னு இன்னொருத்தரை தான் நீக்கிறான், அதனால அது பிறவினை. இதே பதவியை விட்டு நீங்கினான் தானா நீங்கிறானா அப்போ தன்வினை. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? ஆப்ஷன் சி தான் கரெக்ட்.
உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும். அப்படியே தான் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து இனமொழி விடை. உனக்கு பாட தெரியுமான்னு கேட்டால் ஆட தெரியும் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கவிதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். உருவது கூறல் பார்த்தோம் இப்போ தான் பார்த்தோம். உருவது கூறல்னா வரப்போகிறது சொல்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமானா எனக்கு கை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. வலிக்கும்னு ஃப்யூச்சராக தானே சொல்கிறோம். அப்போ அது வந்து உருவது கூறல், வரப்போகிறத சொல்கிறது. சுட்டு விடை அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து சுட்டு விடை. நேர் விடைனா உனக்கு கதை எழுத தெரியுமானா தெரியாது, தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் நேர் விடை. தெரியும்னு சொல்கிறது நேர் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டு தெரியாது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மறைவிடை. சொற்கள் முறையாக ஒழுங்கமைப்பட்ட தொடரை கண்டறி. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரன்று. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலரன்று. கரெக்ட், ஏதான் கரெக்ட். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். அது கரெக்ட். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அகரவரிசைப்படி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள்ல இருந்து தான் எழுதணும். ஃபஸ்ட் என்ன இல்லை ஊ வரும், அதுக்கப்புறம் ஏ வரும், அதுக்கப்புறம் ஏ வரும், அதுக்கப்புறம் ஓ வரும். ஆப்ஷன் பி உயிர், எளிமை, ஏது, ஒழுக்கம். வேர் சொல்லுக்குரிய வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா இப்போ வந்து தந்தவன் அப்படிங்கிறதா வினையாளனையும் பெயர். தந்தான் அப்படிங்கிறது வினை முற்று, அது முடிஞ்சது, கம்ப்ளீட் ஆகிருக்கு அந்த சென்டென்ஸு, அந்த வேர்டு. அதனால் தந்தானுங்கிறது வினை முற்று. தருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தருதல் அல் வந்துச்சுனாலே கடைசியில் இல் வருதுன்னா அது வந்து தொழிற்பெயராக தான் இருக்கும். தந்து அப்படின்னா இது வந்து வினையச்சம். இந்த தந்துங்கிற வேர்டை கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்லலாம், தந்து சென்றான் அப்படின்னா கொடுத்துட்டு போயிட்டான். சென்றானுங்கிறது ஒரு வினை தானே. வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து தந்துங்கிறது எச்சம், சென்றானுங்கிறது வினை. வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து வினையச்சம். அப்போ ஆன்சர் என்ன, ஏ தந்தவன் அப்படிங்கிறது தான். பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல். பண்ண என்னது, மியூசிக், பாடல். அப்போ இசைங்கிறது ஓசைங்கிறது ஒன்று தானே. இப்போ பனிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் ஆப்ஷன் டி. பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். இதுதான் ஆப்ஷன் பி. பூ மனம் வீசும். 3 சொல்லி நான் வரணும். ஓகே, வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வனவிலங்குகள்னா வைல்ட் அனிமல்ஸ் தான், வைல்ட் அனிமல்ஸ். காடுனா ஃபாரஸ்ட். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. காடுனா ஃபாரஸ்ட், வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி. 44th ஆந்தை என்ன பண்ணும், ஆந்தை வந்து அலரும். ஆந்தை அலரும் அப்படின்னா குயில் என்ன பண்ணும், குயில் வந்து கூவும். பேசுறது கிளி பேசும். அகவறது மயில் அகவும். ஆந்தை வந்து அலரும். கிணறுக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக்க சொல்கிறாங்களா. கிணறுனா கேணி, கரெக்டு தான். சித்தம்னா உள்ளம். ஆலினா கடல். ஊலினா யுகம். ஊலினா யுகம், ஆனால் இங்கே உலகம்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஊல் அப்படின்னு என்னென்னா முறை. ஆப்ஷன் டி தான் தப்பு. உரிச்சொல் அல்லாதது. சால, தவ, தட இதெல்லாமே உரிச்சொல் தான். சிலங்கிறது உரிச்சொல் கிடையாது. இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக. அவர், ஓகே. யான், யாம், யாங்கள் இதெல்லாமே ஒரே மாதிரி தான். என்ன, எங்களை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம யா யூஸ் பண்ணுவோம். அவர் அப்படிங்கிறது யான், யாம், யாங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு தன்மை பெயர். இடம் வகை என்னன்னா தன்மை. அவர் அப்படிங்கிறது வந்து படற்கை. அப்போ அவர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் வந்துட்டு தப்பு. யான், யாம், யாங்கள், நான், நாம், நாங்கள் இதெல்லாமே வந்து தன்மையை குறிக்கும். இதே நீங்கள் அப்படின்னா அது வந்து முன்னிலையை குறிக்கும். இதே வந்து அவர், அவர்கள், அது இதெல்லாம் வந்து இது சொன்னால் படற்கைன்னு சொல்லுவாங்க. அருகுற அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா, அருகுறனா அருகில். இதில் வந்து அவங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து அருகில்ங்கிறதோட ஆப்போசிட் தொலைவில். இதழ் அப்படிங்கிறது பொருள் என்னென்னா 4 இதழ் உதடு, 2 பொருள் இருக்குது. இங்கே வந்து பொறுப்புன்னு கொடுத்துருக்காங்கள. பொறுப்பு அப்படின்னா மலை, வெறுப்பு அப்படின்னாலும் மலை தான். வனப்புனா அழகு. குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்களை எதனை குறிக்கும். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை இது 3மே தன்மையை குறிக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஒரு சில சொல்லும் பொருளும் வருதுன்னா
அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒரு நோட் அதுக்காகவே போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது சப்போஸ் அடுத்த எக்ஸாமில் அது கேட்டாங்கன்னா கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதை நம்ம திருப்பி வந்து பார்க்க முடியாதுல்ல, திருப்பி ஒவ்வொரு கொஷின் பேப்பரை எடுத்து பார்க்க முடியாதுல்ல. அதனால் தெரியாதது வருது அப்படிங்கும்போது சைடில் எழுதி வச்சுக்கணும். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை, தன்மை. எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இதுக்கு நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். என்னென்னா எனவே தமிழ் மொழின்னு போடலாம். ஆனால் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து அதனால்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் அதனால்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதனால் தான் போடணும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிக. பொலி அப்படின்னா அழகு. பொலி அப்படின்னா அழகு. பொலிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். போலி அப்படின்னா சாயல். குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. பெரு அப்படின்னா பெரியன்னு அர்த்தம். பேரு அப்படின்னா பெயர். பெருனா பெரிய, பேருனா பெயர். சொற்களின் கூட்டப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. பழம் வந்து குலைன்னு தான் சொல்லுவாங்க. பழம் வந்து கொலை போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். பழம் வந்து குலை. இதே குவியல்னு ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்களா, அது வந்து எதுக்கு போடணும்? கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் கூட்டுப்பெயர் ஆட்டு மந்தை தான் கரெக்டு. இது வந்து இன்னொரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஆட்டு மந்தை ஆ நிறை. ஆட்டு மந்தை ஆ நிறை. கூட்டம் எதுக்கு சொல்லுவோன்னா மக்கள் கூட்டம். 56th கொஷின். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க. அன்னமையாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள். இதை ரீட் பண்ணோம்னாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஒருமை பண்பை பிழையற்ற தொடர் எது? தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார். என்றான்னு நம்ம சொல்ல மாட்டோம், என்பாருன்னு சொல்ல மாட்டோம், என்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம், என்கிறார் அப்படிங்கிறதா கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர். ஓடினார்கள்னு வராது. நம்ம கலிங்கத்து பரணியில் வந்துட்டு ஓடினர் அப்படின்னு தான் வரும். இப்போ ஓடினருங்கிறது தான் கரெக்ட். வித்து அப்படின்னா விதை. கலைன்னா அகற்றப்பட வேண்டியது, அதாவது தேவையில்லாத ஒன்று. இதே வந்து இன்னொன்று வந்து காந்தின்னு கொடுத்துருந்தாங்க ஒரு சிலதில். அப்புறம் வந்து ஒளி, அழகு இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து வேண்டாத செடி. கலை அப்படின்னா வேண்டாத செடி. ஈன அப்படின்னா பெறவாமா. ஈன அப்படின்னா பெற. நிலன் அப்படின்னா ஈன அப்படின்னா பெற. நிலன்னா நிலம். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடு. ஒரு ஓர். இப்போ வந்து உயிரெழுத்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் போடணும். மெய்யெழுத்து வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு போடணும். இப்போ காட்டின் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து. கா அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தான் போடணும். இதே வந்துட்டு ஆசிரியர் அப்படின்னு வருதுன்னா ஆ அப்படின்னு வருதா, ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி ஓர் போடணும். ஓர் ஆசிரியர் அப்படின்னு போடணும். 60th ஒன்க்கு ஆன்சர் பி. பிழை திருத்துதல். கீழ்காணும் தொடர்களில் ஒரு சரியான அமைந்த தொடர் எதுன்னு கேட்குறாங்க. இதை இப்போ தானே பார்த்தோம். இரவு அப்படிங்கிறது வந்து ஓர் இரவு. ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அது ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இரவு அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதனால் ஓர் போட்டிருக்கோம். பகல் அப்படிங்கிறது பா வந்துட்டு மெய்யெழுத்து, ஒரு போட்டிருக்கோம். நாளுக்கு நா வந்து மெய்யெழுத்து, அதனால் ஒரு போட்டிருக்கோம். யாண்டு அப்படின்னா எங்கு அப்படின்னு வரும். யாண்டு எங்கு உளனுன்னு சொல்லி வரும். யாண்டு எங்கு. உரு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். உரு அப்படின்னா அழகு. கிளை அப்படின்றதோட பொருள் என்னன்னா கொம்பு. கிளைனா கொம்பு. இதே வந்து இன்னொரு மீனிங் இருக்கும். கிளைனா வந்துட்டு உறவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளை அப்படின்னா உறவினர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமர்னாலும் உறவினர் தான். தவறான இணையை தேர்ந்தெடு. செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரெக்ட் தான். காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் கரெக்ட். நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர். அதுக்கு வந்து ஃபோக் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஃபோக் லிட்ரேச்சர்னு என்ன சொல்லலாம்? நாட்டுப்புற இலக்கியம்னு சொல்லலாம். நாட்டுப்புற இலக்கியம். இப்போ வந்து இதே மாதிரி கேட்கலனாலும் இந்த ஆப்ஷன்ஸை வச்சு அந்த ஏபிசி ஆப்ஷன்ஸை வச்சு அடுத்த எக்ஸாமில் கேட்கலாம். ஆப்ஷன்ஸையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும்.
குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வெள்ளம் வெள்ளம். இந்த வெள்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இனிப்பு, இரண்டாவது வெள்ளம் நீர் பெருக்கெடுத்து ஓடுவோம்ல அந்த வெள்ளம். மாலை அப்படின்னா பூமாலைன்னு சொல்லலாம், இல்லாட்டி அது ஒரு டைம் மாலை பொழுதுன்னு கூட சொல்லலாம். வாடை காற்று எங்கிருந்து வரும்னா வடக்கிலிருந்து வரும். கிழக்கிலிருந்து வரதை வந்து கொண்டல்னு சொல்லுவாங்க. வாடை காற்று வடக்கிலிருந்து வரும், கிழக்கிலிருந்து வரதை வந்து கொண்டல்னு சொல்லுவாங்க. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது? நாயன்மார்கள் எத்தனை பேர்? முருகன் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம்தான். எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எழுத்து வழக்கில் எழுதுறது நம்ம வாங்க சாமி அப்படின்னு சொல்ல மாட்டோம், சுவாமின்னு தான் சொல்லுவோம். வாருங்கள் சாமி வாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் பி. ஆமாம். சரியான பேச்சு வழக்கு தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு கேட்குறாங்க. இதோ எழுப்புகிறேன், இதோ எழுப்புகின்றேன், இதோ எழுப்புகின்றான் அப்படிங்கிறது எல்லாமே எழுத்து வழக்கில் இருக்குது, ஒரு நீட்டான தமிழில் இருக்குது. இதா எழுப்புறேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பேச்சு வழக்கு. சரியான குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி நிலாவிடம், யாழினி நிலாவிடம் அப்படின்னு போட்டு கமா போட்டுருணும். நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள். இது வந்து என்ன கூற்று? இது வந்து நேர்கூற்று. ஓகேங்களா, இது வந்து நேர்கூற்று. யாழினி நிலாவிடம் கமா போட்டுறணும். நாளை சென்னைக்கு போகலாம் அப்படிங்கிறது அவங்க சொன்னதை வந்து நம்ம சொல்லும்போது இரட்டை மேற்குறி வந்து நம்ம போடுவோம். என்று கூறினாள் அப்படிங்கிறதுக்கு. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கது. இதில் வந்துட்டு வெற்பன் அப்படிங்கிறதுக்கும் கமா வரணும், வெற்பன் அப்படிங்கிறதுக்கு கமா வரணும். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான். ஏன்னா எங்கெங்கெல்லாம் கமா வரணும், இப்போ ஒரு பொருளை என்ற இடத்துல வந்து கமா வரணும். இப்போ கொல்லி, வெற்பன், மலையமான் இதெல்லாமே வந்து என்ற மாதிரி தான், அதனால அங்கே கமா வந்திருக்கு. எரடு அப்படின்னா இரண்டு அப்படின்னு மீனிங். 9th புக்கில் இதெல்லாமே இருக்கும். எரடு, ஒஞ்சி இதெல்லாமே வந்து 9th புக்கில் ஃபஸ்ட் லெசனே அதுதான் இருக்கும். அதை படித்தோம்னா நல்லா இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர். வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர். சோஷியல் ரிஃபார்மர்னா சீர்திருத்தவாதி. அப்போ சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். சென்டென்ஸு, அதுக்கப்புறம் மிசைல். ஏவுகணை நாயகன் அப்படின்னு யாருன்னு தெரிஞ்சதுன்னா, மிசைல்னா ஏவுகணை நாயகன் யாருன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடல் மைல் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா நாட்டிக் மைல். நாட்டிக் மைலுங்கிறத நம்ம சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறது இனமொழி விடை. இப்போ தான் பார்த்தேன். இது பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து இனமொழி விடை. நீ படித்தாயா என்று வினவிய போது நீயே படி அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. இப்போ நேர் விடைனா என்ன? நீ படிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறப்போ படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது நேர் விடை. மறைவிடை என்னென்னா, நீ படிக்கவில்லையா அப்படின்னா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா மறைவிடை. நீ படித்தாயா என்று கேட்டபோது நீயே படிங்கன்னா ஏவல் விடை. நீ படித்தாயா அப்படின்னு கேட்கும்போது நான் படித்தேன் அப்படின்னு சொன்னோம்னா நேர்விடை. நீ படித்தாயா அப்படின்னு கேட்கும்போது வாய் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உருவது கூறல். டி. உவமைகளால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து. குன்றேறி யானை போர் கன்றற்றால் தன் கை ஒன்றாக செய்வான் வினை. இந்த மாதிரி தன் கையில் பொருள் கொண்டு ஒரு செயலை செய்வது தான் வந்து அது எதுக்கு ஈக்குவலானதுன்னா, இப்போ ஒரு யானை போரை வந்து மலை மாதிரி இருக்க இடத்துல குன்றில் ஏறி பார்க்கறது வந்து எதுக்கு இணையானதுன்னா, நம்மளோட கையில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா, தன்னை நம்பி ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு யானை போர் கண்டற்றால், குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படின்னு சொல்கிறாங்க. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். நடுவுருள் நஞ்சு மரம் பழுத்தற்று. இது என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தங்க வந்து நிறையா செல்வம் வச்சுருக்காங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, தான் மட்டும்தான் அதை வச்சுப்பாங்க அப்படின்னா அது வந்து எது கூட ஈக்குவல் ஆனதுன்னா, எது போலன்னா, இப்போ ஒரு நடு ஊரில் வந்து ஒரு நஞ்சு மரம் வந்து பழுத்தது போல். இப்போ வேறு ஏதாவது நல்ல மரம் பழுத்ததுன்னா அது வந்து மற்றவங்களுக்கு பயனாகும். ஆனால் நஞ்சு மரம் பழுத்ததுன்னா அதில் பயன் இல்லைல்ல. அந்த மாதிரி பணம் வச்சுருந்தா அவன் கொடுக்க மாட்டான் அப்படின்னா, யாருக்கும் கொடுக்க மாட்டான் அப்படின்னா அது வந்து பயன் இல்லை. ஊரில் நடுவில் நஞ்சு மரம் பழுத்து காணப்படுவது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. பொறுத்து கொள்ளுதல். நிலம் தோண்டுபவரை தாங்குவது போல நம்மளும் இழிவுபடுத்துவோரை பொறுத்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா பாடம் படித்தாள் அப்படிங்கிறது தன்வினை. கவிதா பாடம் படித்தாள் அப்படிங்கிறது தன்வினை. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்த்தினை என்பர். ஆமாம், யாரை உயர்த்தினை என்பர்? 6 அறிவுடைய மனிதர்களை தான்.
அகரவரிசை ஆ ஆ இ ஈ. நாக்கு அப்புறம் தானே ரா வரும், அதனால அது மாறி இருக்கு. பணிந்து அப்படின்னா ரொம்ப ரெஸ்பெக்டாக, அப்போ அடங்கி. பணித்து அப்படின்னா செய்ய வைக்கிறது, கட்டளை இடுறது. இப்போ பணிந்து அப்படின்னா அடக்கி, பணித்து அப்படின்னா ஒரு வேலையை செய்ய சொல்லி சொல்கிறோம் இல்லை கட்டளை இடுறோம் இல்லை, அதுதான் பணித்து. அகரவரிசை எழுதுதல் வந்துட்டு தாக்கு அப்புறம் தான் பா வரும், அதனால தே தை பூ மா. ஆப்ஷன் டி. இது வந்துட்டு காங்காச்சா கரெக்டாக தெரிஞ்சதுனாலே போதும். காங்காச்சா வரிசை கரெக்டாக தெரிஞ்சதுனால இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. இதுவும் ஆ பா மா மா. இப்போ ஆப்ஷன் டி. ஏன்னா உயிரெழுத்து ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் பா வரும், மா வரும், மாக்கு அப்புறம் தான் மா வரும். நட வேர்ச்சொலை வினைமுற்று. இதில் எது வினைமுற்றுனா நடந்தான் அப்படிங்கிறது வினைமுற்று. நடத்தல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, தொழிற்பெயர். வேர்ச்சொல்லின் அடுத்தது, வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் எதுன்னு கேட்குறாங்க. பொருத்த அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல், ஏன்னா இது வந்து பொருத்த மாணவன், பெயரை கொண்டு முடிகிறது எல்லாமே பெயர்ச்சொல். பொருத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். பொறுத்து அப்படின்னு இது கம்ப்ளீட் பண்ணோம்னா பொறுத்து சென்றான். சென்றான் அப்படிங்கிறது வினை. வினையை கொண்டு முடியும் எச்சம். பொறுத்துங்கிறது எச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினை எச்சம். பொறுத்தார், பொறுத்தோர் இதெல்லாமே வினையால் அணையும் பெயர். கொடு அப்படின்னா கொடுத்தல். தொழிற்பெயரில் வந்து கொடுத்தல் அப்படின்னு வரும். இதே வந்து கொடுத்தான் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்தான், கொடுத்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். கொடுத்தான் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் தான். கொடுத்தான் அப்படிங்கிறது வினை முற்று. கொடுத்தவன் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். கொடுத்து அப்படிங்கிறது வினை எச்சம். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா கோபம். சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கோபம். பீடு அப்படிங்கிறது என்னன்னா சிறப்பு, பெருமை, அந்த மாதிரி பொருளில் வரும். இதில் வந்துட்டு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ சிறப்பு பெருமைக்கு எது ஆப்போசிட்டாக இருக்குன்னு பார்த்துட்டோம்னா செறிந்து இன்பம் அதெல்லாம் கிடையாது, இழிவு. சிறப்பு இழிவு அப்படின்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் சி. மூச்சு அடக்கி, மூச்சு கூட்டல் அடக்கி. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். பிரித்து கூட்டல் எழுதுக, பிரித்து எழுதுக. கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருள்கள். கிராஃப்ட் அப்படின்னா கைவினை பொருள்கள். வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம். செயலி அப்படின்னா ஆப். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். இணையம்னா இன்டர்நெட். சந்திப்பிழையற்ற தொடரை. பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். பாலை ஐ வரும்ல, ஐ வர இடத்துல நம்ம வந்து புள்ளி வைப்போம், புள்ளி வச்சு எழுதுவோம். ஐ வரதுக்கு அப்புறம் வல்லினம் வந்து மிகும். பாலை குடித்து விட்டு புறப்பட்டான். இப்போ வந்து இகரவரிசை வினை எச்சத்தில் இகரவரிசை வர இடத்துல எல்லாமே புள்ளி வரும். அப்போ பாலை குடித்து விட்டு பள்ளிக்கு புறப்பட்டான். இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. மரத்தில் குயில் கூவி கொண்டிருந்தது. ஆமாம், குயில் என்ன பண்ணும், கூவும். சேவலும் கூவதான் செய்யும். கரையிறது எது, காகம் வந்து கரையும். அலறது எது, இப்போதான் பார்த்தோம், ஆந்தை வந்து அலரும். கத்துறது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடு வந்து கத்தும், இது கழுதையும் கத்தும். இதெல்லாமே ப்ரீவியஸ், இப்போ சொல்கிறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். தெரியாதா இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க, தெரிஞ்சதுன்னா அது ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.